மாட்டேன். நுழைக்கிறீங்களா? அவர்கள் செலுத்துகிற எதையுமே, ஆராதிக்கிற எதையுமே, பயன்படுத்துகிற எதையுமே நான் செய்ய மாட்டேன். சமீபத்துல ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போயிருந்தேன். கிறிஸ்தவ வீட்டுக்கு அதுல பல தெய்வங்கள் இருக்கு, அந்த வீட்டுல இருக்குது, படங்கள் இருக்குது. அவங்களை பார்த்து கேட்டேன், என்னம்மா இத்தனை படங்களை வச்சிருக்கீங்க? அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னை திடுக்கிட வைத்தது. ஒரு சாமி கைவிட்டா இன்னொரு சாமி என்னை காப்பாற்றும். யோசித்து பாருங்கள், இவர் கைவிட்டால் நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது. ஏதோ பக்தன் பாடினார், கைவிடா தெய்வமே, அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உங்களை என்னையும் நாள் வரைக்கும் பாதுகாக்கிறாரே, இதுவரை பாதுகாத்திருக்கிறார். முதல் வயதிலும் உங்களை பாதுகாப்பார். கைவிடா தெய்வமே. அடுத்த வசனம் போட்டுள்ளது, நான் செலுத்த மாட்டேன். அடுத்த வார்த்தை, அதை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். எத்தனை பெரிய பிரிந்து வாழும் வாழ்க்கை. செலுத்த மாட்டேன், பின்பற்ற மாட்டேன், அதை உச்சரிக்கவும் மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் விசுவாசத்தின் வெற்றியுள்ள விசுவாச வாழ்க்கைக்கு அர்ப்பணம். நம்பர் 1, the life of faith. Number 2, the legacy of the faith. அதற்கு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உண்மை, அந்த உத்தமம். அது என்ன சொல்ல தெரியுமா? அது உனக்கு என்ன தரும் என்று சொன்னால் ஒரு பெரிய சுதந்திரத்தை தரும். a spiritual inheritance. ரெண்டாவது சொல்லுகிறேன், a spiritual experience. முதலாவது குறிப்பு, a spiritual inheritance. 5ஆம் வசனத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது, அது உனக்கு சுதந்திரமாய் மாறும். இரண்டாவது, உன் பங்காய் மாறும், நீ காப்பாற்றப்படுவாய். இன்னும் சொன்னால் அது என்ன? சுதந்திரமாய். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் என் சுதந்திரம். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், God's blessings are mine. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடையது, அவருடைய கிருபைகள் என்னுடையது, நன்மைகள் என்னுடையது, என் சுதந்திரம். சத்தமா சொல்லலாமா? இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே வாழ்கிறோம். இன்னும் நமக்கு சுதந்திரம் இல்லை. நாம் ஒடுக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம். விடுதலை ஆராதிக்க நம்மால முடியவில்லை. எத்தனை ஆலயங்கள் தீக்கொளுத்தப்படுகிறது, எத்தனை ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், I am your inheritance. நானே உன் சுதந்திரம். கரங்களை உயர்த்தி, கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ஜிய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதில்லை. அவர் அதாவது அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஆவிக்குரிய சுதந்திரங்களை அவர் கொடுக்கிறார். இரண்டாவதாக ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். படிக்க கேளுங்கள், 6ஆம் வசனத்துல, 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களிலே உனக்கு பங்கு, சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு.